சம்மருக்கு குடிக்க இதமா ஜில்லுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 4-5 சின்ன துண்டளவுக்கு பாதாம் பிசினை தண்ணி விட்டு 5-6 மணி நேரத்துக்கு இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அகரகர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு சாஸ் பேனில் 300 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு அரைச்சி அகரகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரைட்டு விட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரோஸ் மில்க் பவுடராக கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரேயில் சேர்த்து நல்லா ஆறட்டும்ட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி மாதிரி செட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூனுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கிளாஸில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், இது கூடவே நம்ம வந்துட்டு அகர்கர் சேர்த்து செஞ்ச ஜெல்லி, நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு குல்கந்து, இது கூடவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து பரிமாறினீங்க அப்படின்னா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.